யாரு கடன்ல இருந்து எஸ்கேப் ஆகுற கடன்ல இருந்து எஸ்கேப் ஆகிற ஆட்கள்லாம் மிதுனம் எஸ்கேப் ஆயிடும். ஓகே. ஏன்னா சும்மா இல்லைன்னு கமெண்ட் போட நம்பவே நம்பாதீங்க. மிதுன ராசிக்காரங்க கடன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரொம்ப சீக்கிரம் ஒன்று சொல்லித்தரேன். சிம்ம ராசிக்காரங்க ஃபாரின்ல இருந்தா கடன் வாங்கக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தா தப்பிச்சுப்பாங்க. ஓகே. இது ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயம். ஏன்னா அந்த கடகம் அப்படின்ற வீடு இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் இருக்குல்ல, அது ராகுவினோட கர்மா பதிவு கொண்டது. அப்போ இதோட 12ஆம் இடம் அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு கடைசியில் அது கிளாஸ் மாதிரி ஆயிடும். நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க ஃபாரின்ல கடன் வாங்குனீங்கன்னா ஆயுசு முழுக்கும் நீங்க ஃபாரின்ல இருக்கிறதுக்கு கடன் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் சாதாரணமாலாம் கடன் வாங்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தான் வாங்குவாங்க. இங்க இருக்கிற சிம்ம ராசிக்காரங்க ஈஸியா டக்குன்னு கடன் அடைச்சிருவாங்க. சிம்ம ராசிக்காரங்க வீட்டுக்கு கடன் வாங்கினா அடைத்து விடுவார்கள். வியாபாரத்துக்கு கடன் வாங்கினா அடைக்க முடியாது. இந்த கடன்லயுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதை தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் கடன் படவே மாட்டாங்க. ரொம்ப 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 ரேர். அதுக்கு போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கன்னி ராசிக்காரங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்துவாங்க. ஓகே. கண்ணியும் சரி இவங்களும் சரி கிரெடிட் கார்டை பயன்படுத்துவாங்க. நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு கண்ணியமா இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு என் மனசு தெரிஞ்சு துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்க கடன் வாங்கிட்டு தூக்கமே வராது. அடைக்கணும் அதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸாகவே ஓடிட்டு இருக்கும். மேக்சிமம் கடன் வாங்க மாட்டாங்க. வாங்கினாலுமே வந்து ரொம்ப சீக்கிரமா அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் தேடி பார்த்து சீக்கிரம் கடன் அடைச்சிருவாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களும் கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேர். கடன் வாங்கவே மாட்டாங்க. பிளானிங்கோட வாங்குவாங்க. நீங்க வீடே வாங்கினீங்கன்னா ஒரு 40% 60% வச்சுட்டு வேணா மிச்சத்துக்கு வேணா லோன் போவாங்களே தவிர மேச ராசிக்காரங்க மாதிரி 20% 10% வச்சு லோன் போக மாட்டாங்க.